ஒரு ஜேசுவில் பிரியமான இரு உறவுகளே, தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள், இஸ்ராயலிடத்திலும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என உங்களுக்கு சொல்லுகின்றேன். இஸ்ராயலிடத்திலும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என உங்களுக்கு சொல்லுகின்றேன். இறை நம்பிக்கை, இறைவனில் கொண்டுள்ள நிலையான நம்பிக்கை. இறை நம்பிக்கை இல்லை என்று சொல்லி சொன்னால், நாங்கள் இறைவனிடம் செல்வதும் எங்களுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை ஆண்டவருக்கு கொடுத்து ஆண்டவரிடம் ஒப்படைத்து அதற்காக மன்றாடுவதும் வீணாகி விடுகிறது. இறை நம்பிக்கை ஆழமாக உங்களுடைய உள்ளத்திலே விதைக்கப்படுகின்ற ஒரு விதையாக இருக்கின்றது. யார் யாரெல்லாம் இறை நம்பிக்கையோடு வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இறைவனை அன்பு செய்யவும், செபத்திலே ஈடுபடவும், ஆன்மீக வாழ்க்கையிலே ஈடுபடவும், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழவும் தயங்க மாட்டார்கள். ஏனென்றால், நான் இறை நம்பிக்கையோடு இருக்கிறேன், இறைவன் என்னை வழிநடத்துகின்றார். நான் இறை நம்பிக்கையோடு இருக்கின்றேன், இறைவன் என்னை ஆசீர்வதிக்கின்றார். நான் இறை நம்பிக்கையோடு இருக்கின்றேன், இறைவன் வேண்டியவற்றை எனக்கு தருகின்றார். நான் இறை நம்பிக்கையோடு இருக்கிறேன், ஆண்டவர் என்னை உற்று நோக்குகின்றார். நான் இறை நம்பிக்கையோடு இருக்கிறேன், ஆண்டவர் என்னை வழிநடத்தி செல்லுகின்றார். நான் இறை நம்பிக்கையோடு இருக்கிறேன், எல்லா வகையான ஆசீரையும் பொழிந்து பல வழிகளிலே ஆண்டவர் என்னை பாதுகாத்து பராமரித்து வருகின்றார் என்ற உணர்வுகள் எங்களுக்குள் புரையோட ஆரம்பிக்கின்றன. இறை நம்பிக்கை இல்லாமல் நான் ஒரு கிறிஸ்தவளாகவோ கிறிஸ்துவோடு வாழ முடியாது, கிறிஸ்துவோடு பயணிக்க முடியாது. ஆகவேதான் எங்களுடைய விசுவாசம் புதுப்பிக்கப்பட்ட விசுவாசமாக, எங்களுடைய விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையை வாழ வைக்கின்ற விசுவாசமாக, எங்களுடைய விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையிலே புத்துணர்ச்சிகளை ஊட்டுகின்ற விசுவாசமாக இருக்க வேண்டும். இறை நம்பிக்கை, இறைவனில் கொண்டுள்ள நம்பிக்கையினால் நான் இன்றும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற உயரிய நிலைப்பாட்டோடு, உயரிய உணர்வுகளோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இறைவனிலே நம்பிக்கை உண்டு என்பதை நாங்கள் அனுபவிக்கின்ற பொழுது, உணர்கின்ற பொழுது, எங்களுடைய வாழ்க்கையிலே பலவற்றை நாங்கள் சாதிப்பவர்களாகவும், பலவற்றிலே நாங்கள் வெற்றி காண்பவர்களாகவும், இறை அன்பிலே ஊட்டம் பெற்றவர்களாக, ஊறியவர்களாக, இறை அன்புக்கு சாட்சியம் பகர்வர்களாகவும் நாங்கள் வாழுகின்றோம், மாற்றம் பெறுகின்றோம். இறைஞான காரியங்களிலே முழுமையாக நாங்கள் எங்களை ஈடுபட வைக்கின்றோம். திருப்பலிகளிலும், வழிபாடுகளிலும், குடும்ப செபமாலைகளிலும், காலை மாலை செபங்களிலும் எங்களை உறுதியான நிலையிலே, அமைதியான நிலையிலே, உணர்வு பூர்வமான நிலையிலே ஆண்டவரோடு எங்களை நாங்கள் ஒப்புவித்து வாழுகின்றோம். இந்த உயரிய எண்ணங்களோடு இன்றைய இந்த நாளுக்குள் காலடிப்பதைப்போம். அன்னை மரி மூலமாக இறை விசுவாசத்தின் பூக்களாக மலர்ந்து எல்லோருக்கும் நறுமணம் பரப்பும் விசுவாச பூக்களாக மாற அன்னை மரியாவோடு சேர்ந்து பயணமாகும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உள்ள அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.